வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த டைப். இந்த டைப்லேயே உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிகிற மாதிரி பார்த்துறேன். ஏன்னா இதில் டி கியூப் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே டி ஸ்கொயர் வச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ டி கியூப் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த சைன் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. சைன் வந்தாலும் சரி, காஸ் வந்தாலும் சரி, சேம் டைப் தான். சைனுக்கு என்ன பண்ணணுமோ காசுக்கு அதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கூட இந்த எக்ஸ்போனண்ட்டுக்கு ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். ஸோ கூட எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு, இதில் டி கியூப் வந்து எப்படி சால்வ் பண்ணணும், சைன் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் 1 த ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டி இருக்கிற இடத்துல எம்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், டி டேஷ் இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இது ரூல். இப்போ அப்படியே கொஸ்டின் வாங்க. டி இடத்துல என்ன பண்ணணும், எம். ஸோ எம் கியூப் மைனஸ் 7. டி இடத்துல என்ன பண்ணணும், எம். டி டேஷ் இருக்கிறதுல 1 ஸ்கொயர் மைனஸ் 6. டி டேஷ் இருக்கிறதுல பண்ணோம் 1 கியூப் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம் கியூப் மைனஸ் 7. 1 ஸ்கொயர் என்னது 1, எம் இன்ட்டு 1 எம் மைனஸ் 6. 1 கியூப் என்னது 1, 6 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ எம் கியூப் இங்கே பாருங்கள், இதில் எம் ஸ்கொயர் டேர்ம் இருக்கா? இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு எக்ஸ்ட்ராவாக புரியறதுக்காக உங்களுக்கு 0m ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அது இல்லைன்னா உங்களுக்கு புரியணும் இல்லையா? நெக்ஸ்ட் மைனஸ் 7m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ நான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலிமா ஃபஸ்ட்டு எம்முக்கு 1 போட போகிறேன். இதில் எம்முக்கு 1 போடுங்க. எம் இருக்கிற இடத்துல 1. ஸோ 1 கியூப் ப்ளஸ் 0 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 7 இன்ட்டு 1 மைனஸ் 6. இதை அப்படியே சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 0ன்னு வராது ஆன்சர். 0 வரலன்னா அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தது தப்பு. இப்போ அடுத்து நம்ம 1க்கு பதிலாக இப்போ -1 எடுத்துக்கு பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு 1 எடுத்து பார்க்கணும், -1 எடுத்து பார்க்கணும், அப்புறம் 2 எடுத்து பார்க்கணும், அப்புறம் -2 எடுத்து பார்க்கணும், 3 -3 இந்த மாதிரி எடுத்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் சொல்லுவாங்க இது. ஸோ அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது எதுக்கு 0 வருதோ அதான் ஒரு ரூட்டு. இப்போ -1 போட்டு பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் எம் இருக்கோ இந்த எம் இடத்துல -1 ஹோல் கியூப் ப்ளஸ் -1 ஸ்கொயர், அதாவது 0 இன்ட்டு -1 ஸ்கொயர் மைனஸ் 7 இன்ட்டு -1. இந்த மாதிரி எம்முக்கு இடத்துலாம் -1 போட்டாச்சு. ஒரு மைனஸை கியூப், அதாவது மைனஸ் பவரில் ஆட் நம்பர் இருந்தால் மைனஸ் வந்துடும். 1 கியூப் பண்ணால் 1 ப்ளஸ் 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 1s are 7 மைனஸ் 6. இங்கே -1 இருக்குது, இங்கே -6 இருக்குது. ஆட் பண்ணால் -7. இங்கே ஒரு +7 இருக்குது. அப்போ 7 - 7 0. அப்போ 0 எப்போ நம்ம எடுக்கிற நம்பருக்கு 0 வந்துச்சுன்னா அந்த ரூட்டை எடுத்துக்கலாம். நம்ம இந்த நம்பர் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ரூட்டை எடுத்துக்கலாம். m is equal to -1 as a root. மிச்சம் இருக்கிற 2 ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு கோடை போட்டுட்டு இந்த -1 எடுத்து இங்கே எழுதிடுங்க. இந்த 1 0 -7 -6 இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்கேருந்து எழுதணும்னா இந்த ஸ்டெப்பை பார்த்து எழுதணும். அதாவது எம் கியூபுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1, எம் ஸ்கொயருக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது 0. இதுக்கு தான் நான் தப்பு வரக்கூடாது தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். எம்முக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது -7, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் -6. இதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே எழுதிடணும். 1 0 -7 -6 எழுதிட்டிங்களா? இப்போ எல்லோ கலர் தான் நம்ம போகிற ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம 0 போட்டுடணும். 1 + 0 1. இந்த 1 இந்த -1 கூட மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு -1 -1 அதை எடுத்து இங்கே எழுதணும். 0 -1 வரும் -1 தான், அதாவது சப்ராக்ட் பண்ணும்போது. திரும்ப இந்த -1 எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும். -1 இன்ட்டு -1 +1 எடுத்து எழுதியாச்சுங்க. -7ல் 1 போயிடுச்சுன்னா -6. திரும்ப இந்த -6 எடுத்து இந்த -1 கூட மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 6 6. அப்போ அந்த 6 எடுத்து இங்கே எழுதணும். -6ல் 6 போயிடுச்சுன்னா 0. அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டில் 0 வந்துடுச்சுங்களா? இப்போது இதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். 1m ஸ்கொயர், அதாவது இங்கே முன்னாடி நம்ம இங்கே நல்லா இருக்கோ அது 1 போட்டுக்கணும். ஃபஸ்ட் டேர்மை m ஸ்கொயர்னு எழுதணும். அப்புறம் -1 இன்ட்டு m, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் -6 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 1 இன்ட்டு -6 -6. 2 இன்ட்டு -3 தானே -6 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், -1 வரும். சென்டரில் -1 வருதா? ஸோ இந்தமாரி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. 2 -3. அது எப்படி எழுதலாம்? m + 2 m - 3 ஈக்குவல் டு 0. இது தனித்தனியாக எழுதிப்போம். m + 2 ஈக்குவல் டு 0, m - 3 ஈக்குவல் டு 0. இந்த +2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2, இந்த -3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +3. அப்போ நம்மளுக்கு ரூட்ஸில் என்னென்ன கிடச்சிருக்கு? ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ரூட்ஸ் என்ன கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு ரூட்டு m is equal to -1. அடுத்த 2 ரூட் என்னென்ன கிடச்சிருக்கு? -2 +3. The roots are
ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க -1 -2 அப்புறம் 3. ஸோ நம்மளுக்கு இதில் 3 ரூட்டு கிடச்சிருக்கு. ஸோ 3 ரூட்டுமே பாருங்கள் சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. The complementary function is here the roots are different. கரெக்டாக இந்த 3 ரூட்டுமே வேறு ரூட்டு. அப்போது வேறு ரூட்டாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா CF is equal to π1y plus m1x. அதேமாதிரி தான் இங்கே 1 இடத்துல 2 போட்டுங்க π2 m2x, அது π2y plus m2x. மூணாவது ரூட்டுக்கு என்ன பண்ணும் π3y plus m3x. ஸோ இந்த m1 வேல்யூ m2 வேல்யூ m3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். இதை m1 எடுத்துக்கலாம், இதை m2 எடுத்துக்கலாம், இதை m3 எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மாற்றி கூட எடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? எப்பவுமே நீங்கள் ஆர்டர் எடுத்துங்க, மைனஸ் ஃபஸ்ட் எடுத்துங்க அப்புறம் ப்ளஸ் எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு -1 மல்டிப்ளை பண்ணியாச்சு, அப்புறம் -2 மல்டிப்ளை பண்ணியாச்சு, அப்புறம் +3 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். என்னது? பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட் Pi1 is equal to 1 போட்டுட்டு டிவிஷன்ஸ் பை போட்டுட்டு கொஷினை பார்த்து எழுதணும். கொஷினில் என்ன இருக்குது? d cube minus 7 dd dash square minus 6 d dash cube இது எழுதிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? sin x plus 2y அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதை டினாமினேட்டில் எடுத்து எழுதிட்டு இந்த sin x plus 2y எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒன்ஸ் இங்கே உங்களுக்கு d கியூப்னு வந்துருச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஐபின்னு போட்டுடணும். ஐபின்னு என்னது? இமேஜினரி பார்ட் ஆஃப் போட்டுட்டு திரும்ப இதை எடுத்து இங்கே எழுதிட்டு இந்த சைன் இருக்குங்க இல்லையா, இந்த சைனை தூக்கிட்டு e⁻i போட்டுக்கணும். இது கன்வெர்ட் பண்ணுறோம் நம்ம இது ஃபார்மேட்டு. சைன் இருந்தாலும் சரி காசு இருந்தாலும் சரி இப்படி எடுத்து எழுதுங்க e⁻i போட்டுட்டு x plus 2y. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பில் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். டிக்கு இடத்துல ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும், டி டேஷுக்கு இடத்துல 2i சப்ஸ்டியூட் பண்ணணும். இதோட மீனிங் என்னென்னா எக்ஸுனுடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1 into i, அப்போ டிக்கு இடத்துல ஐ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒயோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2 into i 2i. அப்போது இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டு, இது ஒயோடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டிக்கு இடத்துல பண்ணணும் ஐ, அப்போ இந்த இடத்துல வரும் i³ வரும். இங்கே 7i, டி டேஷுக்கு என்ன பண்ணணும் 2i ஸ்கொயர் வரும் -6. டி டேஷ்க்கு என்ன பண்ணணும் 2i³ ஸோ டிக்கு இடத்துல ஐ போட்டுடணும், டி டேஷுக்கு இடத்துல 2i போடணும். போட்டால் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ஒரு i² வேல்யூ -1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு i³ வேல்யூ -i. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கான வேல்யூஸ். ஸோ இன்வர்ஸ் பார்ட் ஆஃப் ஒரு i³ வேல்யூ என்னது? -i -7 into i 7i 2 square 4 i ஸ்கொயர் பண்ண i² -2 பண்ண 8 i³ பண்ண i³. இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நீங்கள் ஒரு ஆர்டராக பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வரும். -i 7 4s are 28 i into i² i³ வேல்யூ -i. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். அந்த ஐ எடுத்து பக்கத்தில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப்பு புரியுதுங்களா? என்னோட சொல்கிறேன் பாருங்கள். -7 4s are 28 i into i² வந்து i³ -28 i³ வேல்யூ -i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 28i. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6 8s are 48 i³ வேல்யூ -i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அந்த ஐ எடுத்து அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப், இப்போ பாருங்கள் இங்கே 48i இருக்குது, இங்கே 28i இருக்குது. ஆட் பண்ணால் 76i. 76ல் இங்கே ஒரு ஐ போயிடுச்சுன்னா 75i. இது முடிஞ்சதுங்களா? இதை எடுத்து அப்படி இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த இன்வர்ஸ் பார்ட் ஆஃப் இந்த ஐ இருக்குங்க இல்லையா, இங்கே ஐ இருக்குல்ல, நல்லா கவனிங்க. டினாமினேட்டரில் ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐயை நான் நியூமரேட்டரில் கொண்டு போகிறேன்னா ஃப்ரண்ட்டில் மைனஸ் போட்டுக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஐ வந்து டினாமினேட்டரில் இருக்கிற ஐ நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா ஃப்ரண்ட்டில் மைனஸ் போடணும். இங்கே மைனஸ் போட்டாச்சு, கீழே இருக்கிற ஐயை மேலே கொண்டு போயாச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் ரூல் பேசிக்ஸ். இப்போது அந்த
மைனஸ் 1/75 இருக்குங்க இல்லையா, இதை எடுத்து அப்படியே வெளியில் ஓரமாக எழுதிடுவோம். எழுதியாச்சு. இப்போது இதுக்கு மட்டும் நம்ம இன்வர்ஸ் பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இன்வர்ஸ் பார்ட் ஆஃப் I e power I x plus 2y. ஃபஸ்ட்டு இந்த I எடுத்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு I எடுத்து எழுதிக்கலாம். எப்போலாம் e power I x plus 2y வருதோ அதை நம்ம காஸ் சைனாக மாற்றிடணும் இந்த ஸ்டெப்பில். அப்போ இது எப்படி மாற்றலான்னா, ஃபஸ்ட்டு காஸ் எழுதிக்கங்க, அப்புறம் I சைன் எழுதிக்கணும். காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா ஃபார்மேட். இப்போது இங்கே தீட்டா என்ன இருக்குது பார்க்கணும். இதுதான் தீட்டா. ஓகேங்களா? அதாவது e power I theta equal to cos theta plus sin I sin theta. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இங்கே தீட்டா வந்து x plus 2y. அப்போ இங்கே தீட்டா இடத்துல x plus 2y போட்டுக்கணும். ஸோ காஸ் எழுதியாச்சு, தீட்டானது x plus 2y. I sin எழுதியாச்சு, தீட்டானது x plus 2y. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிடணும். இப்போது மைனஸ் 1/75 இமேஜரி பார்ட் ஆஃப், இப்போ இந்த ஐ உடனே மல்டிப்ளை பண்ணுங்கள். I into cos x plus 2y, I cos x plus 2y. Next, I into I square. I into I என்னது I square. I square வேல்யூ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், -1. அப்போ I into I என்ன வரும், -1 sin x plus 2y. இப்போ இந்த -1/75 எழுதிப்போம். இதில் நம்ம என்ன இது வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறமா இதில் என்ன கண்டுபிடிக்கும், இமேஜரி பார்ட் I உள்ள பார்ட் எதுன்னு பார்க்கணும். இதில் எங்கே I இருக்குது, இதில் I இருக்கா இல்லை இதில் I இருக்கா, இதில் தான் I இருக்குது. அப்போது இதுக்கு பக்கத்தில் இருக்குது cos x plus 2y தான் இமேஜரி பார்ட். அதுதான் -1/75 cos x plus 2y. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1. இப்படி தான் சைன் வந்தாலும் இப்படி தான் பண்ணணும், காஸ் வந்தாலும் இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? இது தெரிஞ்சிச்சுன்னா பக்கா இந்த கொஷின் நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட், பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 இஸ் ஈக்குவல் டு, திரும்ப 1/, போட்டு கொஷின் எடுத்து எழுதணும். அடுத்த இன்டெக்ரல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அடுத்த இன்டெக்ரல் என்ன இருக்குது, e power 3x plus y. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். e power 3x plus y. e power 3x plus y. ஒன்ஸ் e வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். a b வேல்யூ ஃபஸ்ட்டு பார்க்கணும். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 3, ஒயோடைய கோஎஃபிஷியன்ட் 1. ஓகேங்களா? அப்போ ரீப்ளேஸ் d by a வேல்யூ. a வேல்யூனா இருக்குது 3, d டேஷ் இருக்கிற இடத்துல b வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ டிக்கு இடத்துலாம் 3 போடணும், டி டேஷ் இடத்துல 1 போடணும். இந்த ஈக்குவேஷனில் போடலாமா? போட்டால் என்ன வரும், ஸோ 3 போட்டாச்சு, டிக்கு இடத்துலாம் 3 போட்டாச்சு, டி டேஷ் இடத்துலாம் 1 போட்டாச்சு. மிச்சம் எடுத்து அப்படியே எழுதுவோம். 3 கியூப் எடுத்து 27 மைனஸ் 7 3s are 21. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 6 into 1 1 தான், 6. சாரி, 6 into 1 6. 27 minus 21 minus 6. Minus 21 minus 6 என்ன வரும், minus 27 plus 27 cancel ஆகிட்டு 0 வந்துடும். ஸோ ஒன்ஸ் டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணோம், எக்ஸை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை எக்ஸ் இந்த நியூமரேட்டர், டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? இது எங்கே பண்ணணும்னா, எந்த ஸ்டெப்பில் பண்ணணும்னா, எங்கே நம்ம ரீப்ளேஸ் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோமோ அதுக்கு மேலே இருக்கிற ஈக்குவேஷன் தான் பண்ணணும். இப்போ 1/, ஒரு டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும், நார்மலாக ஒரு எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் 3x² எழுதுவோம். ஒரு எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் 3x² எழுதுவோம். அப்போ டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் 3d² எழுதணும். எழுதியாச்சு. முதல் ஸ்டெப்பு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நியூமரேட்டரில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3d². இதில் -7 d டேஷ் ஸ்கொயர்லாம் இருக்குது, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடணும். ஓரமாக வச்சாச்சு. பேலன்ஸ் தான் இருக்கும், அதில் டி மட்டும் இருக்கும். ஒரு டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு -6d டேஷ் கியூப். இதில் எங்கேயாவது டி இருக்கா, இல்லை. அப்போ இது மொத்தமாக காலி. ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இது மொத்தமாக போயிடும். அப்போ 0 வந்துடும் அந்த இடத்துல. ஸோ 0 பேலன்ஸ் அந்த e power 3x plus y எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் 1/3d² minus 7d-², e power 3x plus y எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பு வரும்போது திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ரீப்ளேஸ் d by a வேல்யூ. a வேல்யூனா இருக்குது இதில், அதாவது எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது 3, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1. அப்போ எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து a வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணணும், d டேஷுக்கு இடத்துல b வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணணும்.
எக்ஸ் எழுதியாச்சு 1/3 டி இடத்துல என்ன பண்ணோம் 3 ஸ்கொயர் மைனஸ் 7 டி டேஷ் இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் இந்த இ பவர் 3x + y எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் பை 3 ஸ்கொயர் 9 9 3s are 27 மைனஸ் 7 இந்த இ பவர் 3x + y 27 7 பொசிஷன் வரும் 20 வரும் therefore x by 20 e power 3x + y இதுதான் particular integral 2 கான ஆன்சர். ஸ்டெப் 4 the general solution எழுதணும். அதாவது z is equal to complementary function கண்டுபிடிச்ச ஸ்டெப் 2 அந்த ஆன்சரை particular integral 1 ஆன்சர் particular integral 2 ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ CF complementary function ஸ்டெப் 2 பார்த்து எழுதுங்க ப்ளஸ் particular integral 1 கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதணும் particular integral 2 கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம்னா ப்ராப்ளம் ஓவர். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஆக்சிலரி ஈக்குவேஷன் அதனுடைய கண்டினியூவேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அதனுடைய கண்டினியூவேஷன். ஸ்டெப் 3 பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 சைன் வந்தாலும் இதே ஸ்டெப்ஸ் தான் காஸ் வந்தாலும் இதே ஸ்டெப்ஸ் தான். continuation next particular integral 2 கண்டுபிடிக்கணும் continuation final step 4 general solution கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy Strength Success Narrative. வணக்கம்.